வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ராமநாதபுரம் பாரதி நகர் முஸ்லிம் நல அறக்கட்டளையும் மற்றும் ராமநாதபுரம் வட்டார ஜமாத் உலமா சபை இணைந்து நடத்தும் 78வது சுதந்திர தின விழா நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடாத்தி தருமாறு ஹுசைன் கலீல் அவர்கள் செயலாளர் பாரதி நகர் முஸ்லிம் நல அறக்கட்டளை அவர்களை தலைமை தாங்கி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்படுத்தி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அதை என் சார்பாகவும் கண்ணியமான சமயோகத்தின் சார்பாகவும் வருகின்றன. அடுத்தபடியாக இந்த நிகழ்ச்சிக்கு தொகுதி தொகுதி வைப்பவர் மௌலவி வம்சுதீன் சித்தார் அவர்கள், துணை பொருளாளர் வட்டார ஜமாத் உலமா சபை. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. مثل الذين ينفقون أموالهم في سبيل الله ثم لا يتبعون ما أنفقوا منا ولا أذى لهم أجرهم عند ربهم ولا خوف عليهم ولا هم يحزنون. قول معروف ومغفرة خير من صدقة يتبعها أذى والله غني حليم. صدق الله العظيم. அடுத்து வரவேற்புரை எங்களது பாரதி நகர் முஸ்லிம் நல அறக்கட்டளையின் பொருளாளர் எஸ் ஷேக் அப்துல்லா அவர்கள். அல்லாவுடைய மாபெரும் கிருபையால் இந்த 78வது சுதந்திர தின விழா நிகழ்ச்சி செய்தினா அபூபக்கர் சித்திக் பள்ளிவாசல் ஜும்மா பள்ளிவாசல் வளாகத்தில் ராமநாதபுரம் பாரதி முஸ்லிம் நல அறக்கட்டளையும் ராமநாதபுரம் வட்டார ஜமாத் உலமா சபை இணைந்து இந்த நிகழ்ச்சி இனிதே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கி நடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய ஹுசைன் கலீல் செயலர் பாரதி முஸ்லிம் நல அறக்கட்டளை அவர்களையும், இந்த நிகழ்ச்சிக்கு பெருந்திரளாக கலந்து கொண்டுள்ள நகர ஜமாத் உலமா சபை நிர்வாக பெருமக்கள், உலமா பெருமக்கள் மற்றும் பாரதி நகர் முஸ்லிம் நல அறக்கட்டளையினுடைய அரங்காவலர்கள், ஆலோசனை குழு உறுப்பினர்கள், இப்பகுதியைச் சேர்ந்த பெரியோர்கள், உங்கள் அனைவரையும் வருகின்ற வரவேற்றுக் கொள்கின்றேன். அடுத்ததாக இந்த நிகழ்ச்சி இனிதர தொகுப்பு வழங்கிக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய முகமது ரபீக் உளவி அவர்களையும், கிராத் வழிய மௌலவி சம்சுதீன் சித்தாரி ஹசரத் அவர்களையும் வருகின்ற வரவேற்றுக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியில் கொடியேற்றம் செய்ய உள்ள ஹாஜி எஸ் பஷீர் அகமது மேனேஜிங் ட்ரஸ்டி பாரதி நகர் முஸ்லிம் அறக்கட்டளை அவர்களையும், இந்த நிகழ்ச்சியை சிறப்புரை ஆற்ற வருகை புரிந்துள்ள முகமது யாசின் அவர்களையும், இன்ஷா அல்லாஹ் துஆ ஓதி சிறப்பிக்க உள்ள மௌலவி அப்துல் காதர் மஹ்லரி ஹசரத் அவர்களையும், நன்றியுரை வழங்க உள்ள மௌலவி சம்சுதீன் பைசி ஹசரத் அவர்களையும், சிறப்புரை மௌலவி சித்திக் ராஜி அவர்களையும் வருக என்று வரவேற்றுக் கொள்கின்றேன். முதலாவதாக இந்த நிகழ்ச்சி முதலில் கொடியேற்றம் நடந்தவுடன்
அடுத்து தேசிய கீதம் இது பண்ணவுடன் அடுத்ததாக சாரே ஜஹானே அச்சா பாடல் முடிந்தவுடன் உள்ள நம்ம அடுத்த நிகழ்ச்சி நடைபெறும் என்பதை அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது நம்மளுடைய 78வது சுதந்திர தின நிகழ்ச்சியாக நம்முடைய இந்திய திருநாட்டுடைய தேசிய கொடியினை மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ஹாஜி எஸ் பஷீர் அகமது மேனேஜிங் ட்ரஸ்டி அவர்கள் கொடியேற்றுவார்கள். அதனை நம்மளுடைய செயலர் பாகின முஸ்லிம் அறக்கட்டளை மரியாதைக்குரிய அண்ணன் ஹரி ஹுசைன் அவர்கள் அழைத்து சென்று அவருடைய தலைமையில அவர்கள் கொடியேற்றுவார்கள். நம்முடைய இந்திய திருநாட்டுடைய தேசிய கொடி பட்டொலி வீசி பறந்து கொண்டிருக்கின்றது. இந்த 78வது சுதந்திர தின நிகழ்ச்சி நம்முடைய பள்ளிவாசலில் முதல் முறையாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இனி வரும் காலங்களில் தொடர்ச்சியாக இந்த போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெற்று நம்முடைய கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்துவதுமாகவும் இந்திய திருநாட்டின் சுதந்திரத்திற்கு முஸ்லிம்களுடைய தியாகத்தை நினைவுகூறும் விதமாகவும் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த தேசிய கீதம் உம்மு சாலிஹா மதரசாவுடைய மாணவிகள் हिंदोसिता हमारा सारे जहां से अच्छा, हिंदोसिता हमारा सारे जहां से अच्छा, हिंदोसिता हमारा हम बुलबुले इश्की, ये हिंदोसिता हमारा सारे जहां से अच्छा, हिंदोसिता हमारा पर्वत सबसे ऊंचा, हमसाया आसमां का, पर्वत सबसे ऊंचा, हमसाया आसमां का, ओ सौंदर्य हमारा, ओ पासवा हमारा, सारे जहां से अच्छा, हिंदोसिता हमारा सारे जहां से अच्छा। गोदी में खेलती है जिसकी हजारों नदियां, गोदी में खेलती है जिसकी हजारों नदियां, गुलशन है जिसके दम से रश की जगह हमारा, सारे जहां से अच्छा, हिंदोसिता हमारा सारे जहां से अच्छा। मजहब नहीं सिखाता आपस में पैर रखना, मजहब नहीं सिखाता आपस में पैर रखना, हिंदी है हम, हिंदी है हम, हिंदी है हम, वतन है हिंदोसिता हमारा सारे जहां से अच्छा, हिंदोसिता
सारे जहां से अच्छा हिंदोस्तां हमारा। हम बुलबुले हैं इसकी, हम बुलबुले हैं इसकी, ये गुलसिता हमारा हमारा। सारे जहां से अच्छा, सारे जहां से अच्छा। இரண்டாவது சுற்று இப்போது ஆர்வமாக இருக்கின்றது. அதில் முதலாக பாடல் கீதம் அபுபக்கர் முனீர் அவர்கள் பாடுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இந்தியா என்ற தாய்நாடு, இஸ்லாம் என்ற வழிபாடு, தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். தமிழே எங்கள் மொழியாகும், தன்மானம் எங்கள் உயிராகும். யாரா சொன்னது நம்மை அந்நியன் என்று? யாரா சொன்னது? யாரா சொன்னது நம்மை அந்நியன் என்று? யாரா சொன்னது? இந்தியா எங்கள் தாய்நாடு, இஸ்லாம் எங்கள் வழிபாடு. சுயநலமின்றி சுதந்திரம் வாங்க உழைத்தவர் எங்கள் முன்னோர்கள். நாட்டின் துயரை ஓட்டியது நிலம் நாட்டம் கொண்டவர்கள் முஸ்லிம்கள். மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். இதுதான் உலகமா, நாங்கள் செய்த பாவமா? இதுதான் உலகமா, நாங்கள் செய்த பாவமா? இந்தியா என்ற தாய்நாடு, இஸ்லாம் என்ற வழிபாடு. கேரளக்கரையின் மாப்பிள்ளைமார்கள் சிந்திய ரத்தம் காயவில்லை. வங்காளத்தில் நாங்கள் பட்ட காயங்கள் இன்னும் மாறவில்லை. மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். இதுதான் உலகமா, நாங்கள் செய்த பாவமா? இதுதான் உலகமா, நாங்கள் செய்த பாவமா? இந்தியா என்ற தாய்நாடு, இஸ்லாம் என்ற வழிபாடு. மைசூர் சிங்கம் திப்புவின் வீரம் மனதில் என்றும் மாறாது. பகவத் சாவுக்கு விளைத்த துன்பம் நினைத்தால் நெஞ்சம் தாங்காது. மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். மறைத்து விட்டார்கள், நன்றியை மறந்து விட்டார்கள். இதுதான் உலகமா, நாங்கள் செய்த பாவமா? இதுதான் உலகமா, நாங்கள் செய்த பாவமா? இந்தியா என்ற தாய்நாடு, இஸ்லாம் என்ற வழிபாடு. 200 ஆண்டுகள் இந்திய நாட்டை நாங்கள் ஆண்டவர்கள் அறிந்தீரா? தாஜ்மஹாலும் குதுப்பினாலும் சாட்சிகள் கூறும் மறந்தீரா? 200 ஆண்டுகள் நாங்கள் இந்தியாவை ஆண்டவர் நீங்கள் அறிந்தீரா? தாஜ்மஹாலும் குதுப்பினாலும் சாட்சிகள் கூறும் மறந்தீரா? மறுக்க முடியாது, உன்னை மறைக்க முடியாது. மறுக்க முடியாது, உன்னை மறைக்க முடியாது. இதுதான் உலகமா, நாங்கள் செய்த பாவமா? இதுதான்
துரோகமா நாங்கள் செய்த பாவமா? இந்தியா என்ற தாய்நாடு, இஸ்லாம் என்ற வழிபாடு, தன்னுங்கள் மொழியாகும் தன் மானம் எங்கள் உயிராகும். தன்னுடைய எங்கள் மொழியாகும் தன் மானம் எங்கள் உயிராகும். யாரடா சொன்னது நம்மை அன்புயம் என்று? யாரடா சொன்னது? யாரடா சொன்னது நம்மை அன்புயம் என்று? யாரடா சொன்னது? யாரடா சொன்னது நம்மை அன்பியம் என்று? யாரடா சொன்னது? அஸ்ஸலாமு அலைக்கும். கீதத்தை இந்த சுதந்திர தினத்தில் யார் யாரெல்லாம் இந்த தியானத்தை செய்திருக்கிறார்கள் என்பதை அருமையாக இந்த பாட்டில் உணர்த்துகிறார்கள். மாஷா அல்லாஹ். அடுத்தபடியாக மௌலானா மௌலவி சித்திக் சராஜி அவர்கள் சுதந்திர போராட்டத்தில் முஸ்லிம்களின் தியாகம் என்ற தலைப்பில் பேசுவார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பல வருஷ அருளாளர் நிரங்க அன்புடையவன் எல்லாம் உள்ள அல்லாஹ்வினுடைய திருப்பெயர் ஒன்று துவங்குகின்றேன். நம்மளுடைய இந்திய திருநாடு சுதந்திரம் அடைந்து 77 ஆண்டுகளை கடந்து 78வது ஆண்டினுடைய துவக்கத்தினுடைய முதல் தினத்திலே நாம் எல்லாம் சிறப்பான முறையிலே மூவர்ண கொடியை ஏற்றி தேசிய கீதங்களை வாசித்து படித்து அதற்கு பிறகு அழகான முறையில விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பரவலாக இந்தியா முழுவதும் இந்தியாவை தாண்டி உலகத்திலே இருக்கக்கூடிய இந்தியர்கள் அனைவருக்கும் இந்த தினத்திலே மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு கொண்டாடி கொண்டு வருகிறார்கள். இவ்விழாவை சிறப்பிப்பதற்காக வேண்டி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நண்பர்களுக்கும் குறிப்பாக இந்த விழாவை ஏற்பாடு செய்த நம்முடைய கிராமங்களுடைய மற்றும் சீனா அகப்பட்ட சித்திய பள்ளியினுடைய நிர்வாக ஜமாத்தார்கள் அனைவர்களுக்கும் மேலும் வந்திருக்கக்கூடிய சிறார்கள் வாலிபர்கள் எல்லா நபர்களுடன் குறிப்பாக தலைமை பொறுப்பெடுத்து தொகுப்புரை வழங்கிய வரவேற்புரை வழங்கிய குரான் வழங்கிய கீதம் செய்த மேலும் குரான் மற்றும் நந்தியுரை நிகழ்த்திய அனைவர்களுக்கும் ராமநாதன் பாரத நகர் முஸ்லிம் அறக்கட்டளை மற்றும் ராமநாத வட்டார ஜமாத்துமா ஏற்பாடு செய்துள்ள அத்துணை நபர்களுக்கும் 78வது சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை சமர்ப்பணம் செய்து சிறிது நேரம் மற்றும் சில விஷயங்களை நினைவூட்டுவதற்காக வேண்டி சில விஷயங்களை நினைவுக்கு நான் தருகின்றேன். கண்ணியமானவர்களே, சுதந்திரம் என்றால் என்ன? முதலிலே அதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். சுதந்திரம் என்றால் அடிமையிலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விலகி எல்லா காரியங்களையும் தான் இஷ்டப்பட்டதை கொண்டு செய்யக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கை ஏன் இப்படி செய்கிறார் என்று கேட்டவர்கள் எதிர்த்தரப்புகள் ஆதரவுக்கூடாது. அதுதான் சுதந்திரம். அந்த சுதந்திரத்தை முழுவதுமாக நம்முடைய மார்க்கம் ஆதரிக்கிறது. அடிமைகளுக்கு முழுவதுமாக நம் மார்க்கம் வெறுக்கிறது. இறைவன் குரானிலே திருக்குரானிலே அழகாக சொல்கிறான், ஜனங்களே, உங்களை ஒரு ஆண் பெண்ணிலிருந்து நான் படித்திருக்கிறேன் என்பதாக இறைவன் சொல்லித் தருகின்றான். அற்புதமான கருத்து செல்லுள்ள ஆலோசனை அன்றாட நாயகர்களுடைய யார் அற்புதத்தின் ஆமன் என்று குறைந்தவில்லை. யார் அற்புதத்தின் ஆமன் என்றால் ஈமான் கொண்ட விசுவாசிகளே என்றால்
மனித இனத்திலிருந்து அவர்களை தடுத்து பிடித்து காட்டக்கூடிய ஒரு வாசகமான அமைந்துள்ளது. அல்லாஹ் தோற்றத்தை இப்படி ஆராய்கிறார், யா அய்யுஹன்னாஸ். அந்த மனித இனத்திற்குள்ள இந்துக்களாக நீங்கள் இருக்கலாம், கிறிஸ்தவர்களாக நீங்கள் இருக்கலாம், சீக்கியர்களாக நீங்கள் இருக்கலாம், முஸ்லிம்களாக நீங்கள் இருக்கலாம், அதே போன்று என்னென்ன மதங்கள் உலகத்தில் இருக்கின்றவர்கள் எந்த மதமாக நீங்கள் இருக்கலாம், அத்துணை நபர்களும் ஆதினுடைய பிள்ளைகள் தான். அத்துணை நபர்களும் அம்மா அவர்களுடைய மதத்தை அழுத்தமாக அல்லாம சொல்லி, உங்களுக்கு மத்தியில ஜாதி மத பேதம் இருக்கக்கூடாது, உங்களுக்கு மத்தியில இன நில மொழி வேற்றுமை இருக்கக்கூடாது, உங்களுக்கு மத்தியில பெரியவர் சிறியவர் என்ற பாவங்கள் இருக்கக்கூடாது என்பதை அல்லாஹ் அழுத்தமாக நமக்கு சமர்ப்பணம் செய்கின்றான். இதுதான் நம்மளுடைய இஸ்லாமிய மார்க்கம் அழகான முறையில நமக்கு சொல்லித் தருகிறது. நம்மளுடைய மார்க்கத்திலே மதத்தை சொல்லக்கூடாது, நம்மளுடைய மார்க்கத்தில அடிமைத்தனம் என்பது கிடையாது என்பதை அழகான முறையில நமக்கு சுட்டி காட்டுகிறது. சந்தைக்குரியவர்களே, இதைத்தான் 1700 கையிலே எடுத்தார்கள். 1700 கையில் எடுத்தார்கள். உலகத்துல நம்ம ஒரு விஷயத்தை நம்ம விளக்கணும். உலகத்துல ஒரு செயலை முதலாக செய்யக்கூடியவர்களை உலகம் மறக்காது. ஒரு செயலாக முதலாக செய்யக்கூடிய நபர்கள் உலகம் மறக்கிறது. அந்த அடிப்படையில நம்ம வரலாற்று நிறைய பார்த்தோம் அப்படின்னா, கலைஞருக்கு உருவம் கொடுத்தவர் யாரு? தாமஸ் ஆல்வா எடிசன். யாராவது வணக்கமா? வணக்கம். கலைஞருக்கு ஒரு பல்பாக ஒரு லைட்டாக நீட்டாக உருவம் கொடுத்தது தாமஸ் ஆல்வா எடிசன். இதை நம்ம உலகம் மறக்காது. அதே போன்று வரிசையாக மறக்கலாம். முதலாக தொலைத்தொடர்பு என்று சொல்லக்கூடிய புலனை கண்டுபிடித்தவர் யார்? அலெக்சாண்டர் கிரஹாம் பெல். இவரை விளக்கம் செய்யாது, மறக்காது. அதே போன்று ரேடியோவை கண்டுபிடித்தவர் யார்? கலிலியோ மார்கோனி. இவர்களையும் உலகம் மறக்காது. அதே போன்று பூமிக்கு இருக்கக்கூடிய குழந்தையை எதிர்ப்பு நிலாவில் முதல்ல ஆலோசனை யாருமா அப்படின்னு கேட்டாங்க. பக்கத்து சத்தம் யோசிக்காமல் சொல்லும் ஆன்சான் என்பதாக சொல்லும். இப்படி வரிசையாக நாம் பார்ப்போமையாக நம்முடைய மாவட்டத்திற்கு சொந்தக்காரரான டாக்டர் அப்துல் கலாம் அணுசக்தி விஞ்ஞானி இல்லையா? அது மட்டும் இல்லாம நம்மளுடைய அப்துல் கலாம் அவங்க தாயில்லாத நபர்களுக்கு இந்த கட்டை காப்பு கொண்டு இல்லையா? அது 3 இலை வச்சோம். 3 இலை. அந்த 3 இலை 3 இலமாக மாற்றி உலகத்திற்கு மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை, ஒரு அழகான செய்தியை கண்டுபிடித்தவர்கள் என்பது அவங்களுடைய பெருமை. சரி, அழகமே நம்ம அவங்களோட பேச நம்ம தமிழ்நாட்டில் பேசணும் அப்படின்னா முதல்ல ஊனமுற்றோர் என்ற சொல்லை மாற்றி மாற்றுத்திறனாளி என்பதாக வைக்கிறது யாருன்னு சொல்லுங்க. கலைஞர். யாரு? கலைஞர். இந்த மாற்றுத்திறனாளி சொல்ற உலகத்திற்கு முதலாக அறிஞர்கள் யாரு? கலைஞர். அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஊனமுற்றோர் தான் சொல்லுவோம். அந்த ஊனமுற்றோர் என்பதற்குள்ளே ஊனம் இருக்கிறது. ஊனமுற்றோர் சொல்றது ஊனம் இருக்கு. அதனால சரியில்லை மாற்றம். ஏன் சொல்ல வேண்டும் அப்படின்னா, இந்த வரிசையா நான் அடிக்கிறேன்னா இது அனைத்துமே அத்துணை படைப்புகளையும் உலகம் மறக்கிறது. நான் இதை கேட்கிறேன், இதையெல்லாம் மறக்காத சமுதாயம் இந்திய சுதந்திரத்திற்காக வேண்டி முதலிலே பாடுபட்டு தன் உயிரையும் ரத்தத்தையும் தன்னுடைய சதையையும் தன்னுடைய குடும்பத்தையும் பிள்ளைகளையும் பொருளாதாரத்தையும் இழந்த அந்த முஸ்லீம் தியாக பெருமக்களை ஏன் மறந்தது? இதான் அவருடைய கேள்வி. ஏன் மறந்தது? 1700 முதலாக சுதந்திரத்திற்காக வேண்டி வங்கத்து சிங்கமாக இருக்கக்கூடிய சிராஜ் தருடாவை ஏன் மறந்தீர்கள்? அதே போன்று 1800 ரங்கூன் சிறைகளை கொண்ட பகதூர் ஷா அவர்களுடைய காலை உணவாக பிள்ளைகளுடைய 2 பிள்ளைகளுடைய தலைகளை காலை உணவாக அந்த தட்டிலே வைத்து ஒரு துணியை பிறகு மூடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டது. அதை பார்த்துவிட்டு கண்ணீர் வடிக்காத அந்த பகதூர் ஷாவையே நம்மளுடைய சமூகம் மறந்தது. பால் புத்தகங்களிலே வரலாறுகள் மாற்றப்பட்டிருக்கிறது. பால் புத்தகங்களிலே இருட்டெளிப்ப செய்யப்பட்டிருக்கிறது. நாம் சீண்டல் கேட்கவில்லை, பொன்னாடைகள் கேட்கவில்லை, பதக்கங்கள் கேட்கவில்லை, பழக்கிரிகள் கேட்கவில்லை, இதுவுமே நாங்கள் கேட்கவில்லை. நாங்கள் விருப்பது என்ன தெரியுமா? எங்களுடைய இஸ்லாமிய தியாகிகள் இந்த மண்ணுக்காக வேண்டி, இந்தியாவிற்காக வேண்டி ரத்தம் சிந்திய அளவுக்கு கூட மற்றவர்கள் வேலை சிந்தவில்லை.
இந்த வேதனை தெரியுமா? நாங்கள் கேட்பது எங்களுக்கு பொன்னாடை பழக்கங்கள் சிறிய தேவையில்லை, மாறாக வரலாற்றிலே கொஞ்சம் இழந்தார்கள் என்றுதான் நாம் கேட்கின்றோம். வரலாற்றிலே எங்களுக்கு கொஞ்சம் இழந்தார்கள் என்று நாம் கேட்கிறோம். ஆனால் இவர்கள் மறைக்கப்பட்ட பல்வேறு விஷயங்கள் சூழ்ச்சிகளால் செய்யப்பட்டிருக்கிறது. நீங்க என்ன சூழ்ச்சிகள் செய்தாலும் சரி, பாட புத்தகங்களிலே பேப்பர்களிலே கவர்மெண்ட் நீங்கள் மாற்றியிருக்கலாம். ஆனால் முழு பூசணிக்காவே நீங்கள் சுரத்திலே மறைக்க முடியாது. என்ன முழு பூசணிக்கா? புதுமையினால் நாங்கள் இந்தியாவிற்காக வேண்டி உயிர் தியாகம் செய்த தியாகிகள் என்பதை அழகாக அடையாள சின்னமாக சாட்சியாக பறைசாற்றி வருகிறது. தாஜ்மஹால் பறைசாற்றுகிறது, செங்கோட்டை பறைசாற்றுகிறது. சரி, இதெல்லாம் பொருட்கள் தானே. ஒருவருக்கு ஏதாவது உண்டாயிருந்தால் இன்று நாம் பயன்படுத்தக்கூடிய, நாம் எல்லாம் தமிழர்களாக எண்ணி பயன்படுத்தக்கூடிய பல்வேறு பொருட்கள் இருக்கிறது. அந்த பல்வேறு பொருட்களை அதெல்லாம் அரபி என்று தெரியாமலே நாம் எல்லாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அதில் ஒன்று ஜாமீன் என்பதாக சொல்றோமா இல்லையா? நீங்க ஜாமீன்ல நான் எழுத போறேன், தமிழா கிடையாது, அரபு சொல். நம் முன்னோர்கள் பயன்படுத்தியது அந்த அரபு சொல்லை, அது அரபி என்றே தெரியாமல் அதை தொழிலை பயன்படுத்திக் கொள்கின்றோம் இல்லையா? ஷரத் என்பதாக பயன்படுத்துவோம். ஷரத்னா நிபந்தனை. அதுவும் என்ன செய்யணும்? உங்களுடைய அரபு சொல் புத்தகம் பயன்படுத்தியது, அதையும் பயன்படுத்துவோம். ரத்து, உங்களுடைய காரியம் உங்களுடைய மகள் ரத்தாக்கி விட்டது என்று சொல்கிறோம். இந்த ரத்துங்கிறது அரபு சொல், தமிழ் அல்ல. அதே போன்று வக்கீல் வந்தாங்களா கொடுக்காதா அப்படின்னு கேட்கிறேன். வழக்கறிஞர் நமக்கு இதுங்கிறது அரபு சொல் இல்லையா? இந்த இதே போன்று பல்வேறு சொற்கள் அப்படின்னு சொல்றோம். என்றால் என்ன? ஜில்லா, ராமநாதபுரம் ஜில்லா வரிசையா சுத்தமா இல்லையா? அந்த ஜில்லா அப்படிங்கிற கோடு வரிசையாக நிறைய வார்த்தைகளை நாம் எடுத்தால் கதற்கு சொல்லக்கூடிய கதிராடை கீஸ்மை கதை வாழப்படம் எல்லாம் காயத்து ஆகியோட கீஸ், இந்த கீஸுங்கிற வார்த்தை ஆரம்பிச்சோம் இல்லையா? அதை நம்ம தமிழ் நினைச்சுட்டே பயன்படுத்துவாங்க. சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, வரலாறு இஸ்லாமியர்களுடைய தியாகங்களை மறைத்து மீட்டெடுப்பு செய்திகள் மாற்றலாம். ஆனால் பொருட்களால் ஒரு செல்வத்தை ஒரு காரணமாக மறைக்க முடியாது. நீங்கள் வழக்காடக்கூடிய வழக்கு மொழிகளை நான் இப்பொழுது வரிசைப்படுத்திய அந்த மொழிகளையும் மாற்ற முடியாது. எப்பொழுதுமே அது இருந்து கொண்டுதான் இருக்கும் என்பதை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். சந்திக்கக்கூடியவர்களே, அப்படி இந்த மக்களுக்காக வேண்டி, இந்த நாட்டுக்காக வேண்டி உயிர் தியாகம் செய்த தியாகிகளுடைய பட்டியலை மட்டும் நாம் பேசினால் ஒரு நாள் அல்ல, ஒரு வாரம் அல்ல, பேசிக்கொண்டே இருக்கலாம். எல்லாரும் ஒரு கடலை கருதுதான் நமக்கு பின்னால் வரக்கூடியவர்கள் யாராக இருக்கட்டும், எந்த மகனாக இருக்கட்டும், இந்தியாவை ஒன்றுபடுத்தி நம் முன்னோர்கள் நமக்கு சுதந்திரமாக்கி கொடுத்தவர்கள். நேற்று ஒரு நகைச்சுவை பார்த்தேன். ஒரு சினிமாவுடைய காட்சி ஒரு நகைச்சுவை. இதை சொல்லி நான் பார்த்தேன். வசந்த் தொந்தரை வந்தாங்க, அவங்க பேசுங்க. செய்தி அற்புதமான செய்தி. 21ஆம் புலிகேசிங்கிற ஒரு படத்தை எடுத்து வரக்கூடிய ஒரு காட்சி. அதுக்கு நமக்கு நிறைய தொடர்பு இருக்குல்ல. இந்த காட்சிக்கு நமக்கு நிறைய தொடர்பு. என்ன, அவர் என்ன செய்வாரு, ஒரு ஜிம்முக்கு போய் உடற்பயிற்சி செய்த மல்யுத்த வீரனை அழைத்து அவருடைய முகத்தில ஒரு முகமொழியை போட்டு, அவருடைய முகத்துல ஒரு முகமொழியை போட்டு, இந்த மனிதர் ஒரு மனிதமான ஒரு ஆட்சியாக அவருடைய அந்த இதுல வீரர்களான ஒரு ஆட்சியாளர், ஒரு குழந்தையான ஒரு ஆட்சியாளர், ஒரு பதக்கமான ஒரு ஆட்சியாளர், அப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளராக நம்மை பின்னால் வரக்கூடிய சமுதாயம் பேசுகிறதற்காக வேண்டி இவருடைய உடலை மறைத்து தலையை மட்டும் இவருடைய உடலை பொருத்தி ஒரு ஓட்டி படைப்படும். அப்ப அந்த ஓட்டி கேட்பாரு, ஏன் செய்திங்க அப்படின்னு வரவேற்று கேட்பாரு. அப்ப மனிதர் சொல்லக்கூடிய விஷயம் என்ன, நமக்கு பின்னால் 50 ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு பின்னால் வரக்கூடிய வரக்கூடிய மக்கள் 23ஆம் கேஸ் இப்படித்தான் இதுதான் அவங்களுக்கு தெளிவா போது இந்த போட்டோவை பார்த்தோன்னே அந்த வீரத்தீரனாக இருந்திருப்பாங்க அப்படின்னு பேசுவாங்களா இல்லையா? வரலாறு முக்கியமாக அந்த நகைச்சுவை காட்சி நிறைவேறும். இதைத்தான் இந்த இந்தியாவிலே நிறைவேறுகிறது. நம்மளுடைய மக்கள் எல்லாம் உயிர் தியாகம் செய்தார்கள், பொருள் தியாகம் செய்தார்கள்.
தன்னுடைய குடும்பத்தை கொடுத்தார்கள், எல்லாத்தையும் கொடுத்தார்கள். ஆனால் ஒரு சுதந்திரக்காக தியாகத்துல ஒரு நாள் பங்கு கொண்டார்கள். வேடிக்கை பார்ப்பவர்கள் எல்லாம் ஒரு தியாகிகளாக சித்தரிக்கப்பட்டு வருகிறது. நிலையாக நாம் எப்படி இந்த இந்தியாவிலே ஒட்டுமொத்த இந்தியாவாக நம்முடைய முகவர்கள் நமக்கு அமைத்து கொடுத்து விட்டு சென்றார்களோ, அதே போன்று இந்துக்களாக, முஸ்லிம்களாக, கிறிஸ்தவர்களாக ஜாதிமதம் கடந்து தினம் வேற்றுமையை கலைந்து ஒற்றுமையாக சகோதரத்துவத்தோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை எல்லாம் இந்த இறைவன் நமக்கு அமைத்து தந்தன உருவான என்று சொல்லி வாழ்க்கைக்கு முன்னோர்களை நிறைவு செய்கின்றேன். அடுத்தபடியாக மௌலானா மௌலவி முகமது யாசின் யூசுப் அவர்கள் இப்போது உங்களுக்கு மத்தியில் உரையாற்றுவார்கள். நினைக்கக்கூடிய பெரியவர்களே, சகோதரர்களே, சுதந்திர தினம் இன்று கொண்டாடப்படுகிறது. இந்த சுதந்திர தினத்திலே, இந்த சுதந்திர போராட்டத்திலே இஸ்லாமிய மக்களுடைய பங்கு என்ன என்பதை எல்லாம் நிறைய வரலாற்று நமக்கு கண்முன்னே நிறைந்திருக்கிறது. அதையெல்லாம் நம்ம பார்க்க முடியும். இந்தியா சுதந்திரம் அடைவதற்காக வேண்டி இஸ்லாமிய மக்கள் எந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய உயிரை, பொருளை எல்லாம் அர்ப்பணித்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் நிரம்ப வரலாறு நமக்கு எடுத்து குறிப்பிட்டு காட்டிக் கொண்டிருக்கிறது. யாரெல்லாம் சுதந்திரத்திலே கலந்து கொள்ளவில்லையோ அவர்களெல்லாம் பாராளுமன்றத்திலே போட்டவாக தொங்கவிடப்பட்டிருக்கிற வரலாறு இன்னும் பார்த்து கொண்டிருக்கிறோம். சேவக்கர் என்பவர்களெல்லாம் ஏதோ ஒரு குற்றத்திற்காக சிறைச்சாலை சென்று மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விட்டு வெளியே வந்தவர் இன்று அவரை வீர சாவர்கர் என்று அவர்கள் போற்றி புகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்த்து கொண்டிருக்கிறோம். இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு உயிர் தியாகம் செய்தார்கள் என்பதை எல்லாம் வரலாறு எடுத்து பார்ப்போமே. ஆனால் முதலிலே இந்த சுதந்திரத்திற்காக வேண்டி உயிரை கொடுத்தவர்கள் இஸ்லாமிய மக்கள் தான். முதலாக ஐரோப்பாவிலிருந்து ஆங்கிலேயர்கள் இந்தியாவை பிடிக்க வருகிறார்கள். காலை ஆதிக்கமாக வரக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம எல்லாம் பாடக்கூட்டத்தில் கேட்பார்கள், அதற்கு 2 மார்க் போட்டு கொடுப்பார்கள். யார் முதலிலே இந்தியாவுக்கு ஆதிக்கமாக வந்த வெள்ளையன் பேர் என்ன என்பதாக கேட்பார்கள். யாராவது தெரியுமா? முதலாக இந்தியாவை பிடிப்பதற்காக வேண்டி காலனி ஆதிக்கமாக வந்த ஒரு நபர் யார்? வாஸ்கோ காமா. அவன் ஐரோப்பாவில் வந்த முதலாளி. வாஸ்கோ காமா அவன் முதல் வந்தார். அவன் அங்கிருந்து வருகிறான், இந்தியா நோக்கி வருகிறான். எல்லாம் தெரியும், அவன் தான் முதல் வந்தாரு அப்படின்னு பதில் எழுதிடுவாங்க, மாற்றி கொடுத்துருவாங்க. ஆனால் அவன் வரக்கூடிய வழியிலே என்ன பெரிய மகாபாரத செயல் செய்தான் என்பதை வரலாறு மறைத்து விட்டது. வரலாறு மறைச்சிருச்சு. அவன் கடலிலே பயப்படுகிறான். கோழிக்கூட கடற்கரை வந்து இறங்க வேண்டும், இறங்குவதற்கு வந்து கொண்டிருக்கிறார். வரக்கூடிய வழியிலே ஹஜ் முடித்து விட்டு கப்பலில் வரக்கூடிய 4 ஹஜ் பயணிகள் அதை வழிமறித்து அதில் இருக்கக்கூடிய அத்தனை பேரையும் அவருடைய பொருளாதாரத்தை எல்லாம் பிடுங்கிவிட்டு, பெரியவர்கள், சிறியவர்கள், முதியவர்கள், குடும்பங்கள் அத்தனை சொத்தை பிடுங்கிவிட்டார். பிடுங்கிவிட்டு அவர்களை அப்படியே அந்த கடலிலே, அந்த கப்பலில் வைத்து எல்லோரையும் கொலை செய்கிறார். சிறு பிள்ளை என்று கூட பார்க்கவில்லை. ஆதிகள் அவர்கள் அழுது கொண்டு கேட்டார்கள், எல்லாம் எடுத்துக்கொள், இதை எல்லாம் விட்டுவிட்டு கேட்ட போது அவர் விட தயாரில்லை. அத்தனை பேரையும் கொலை செய்கிறான், கடலில் பேசுகிறான். எல்லாம் செய்து முடித்து விட்டு தான் கோழிக்கோடு கடற்கரையில் இருந்து இறங்குகிறார். அங்கிருந்த அந்த மன்னர் அவனை வரவேற்றார் என்பது வரலாறு. அது சுதந்திரத்திற்காக முதலாக ரத்தம் சிந்தியது, முதலாக ரத்தம் கொடுத்தது, உயிரை கொடுத்தது எல்லாம் பார்ப்போமே. ஆனால் அது இஸ்லாமியர்களால் தான் இருக்க முடியும்.
அப்படி எல்லாம் வந்து இறங்கியதற்கு பின்னால் அந்த நேரத்திலே இருந்த பஞ்சாபி வழக்காய் அவர் இந்த செய்தி கேள்விப்பட்டு இவன் கோழிக்கொள்வது இறங்குகிறான், இவனை விட்டுவிடக் கூடாது, இவனை விட்டுவிட்டால் இந்த இந்திய அவருடைய கைவசம் போய்விடும் என்ற அடிப்படையிலே சென்றேறக்கூடிய 35 ஆண்டுகள் கடலிலே இருந்தார்கள். அவருக்கு பேரே வந்து குஞ்சாலி வழக்கர், முதலாவது குஞ்சாலி வழக்கர். அவருக்கு பேரே வந்து அறிகடல் அரிமா என்பதாக அவருக்கு பெயர். கடலிலே ஒரு சிங்கி இருந்ததாக அவருக்கு பெயர். எனவே அவருக்கு அந்த பெயர் இருந்தது. 35 ஆண்டுகள் அவன் வெள்ளக்கார அங்கிருந்து வரக்கூடிய ஆப்பிரிக்காவுடைய எந்த கப்பலாக இருந்தாலும் அது கரைந்து ஒதுங்க முடியாது. அது கடலுக்குள்ளே வைத்து அதை தகர்த்து விடுவார்கள். 35 ஆண்டுகள் அவர் செய்து கொண்டிருந்தார். அதற்கு பின்னர் ஆங்கிலேயர்கள் அவரை கைசி சுட்டுக் கொண்டார்கள். அதற்கு பின்பு 2வது குஞ்சாலி வழக்காய் வந்தார். அவரும் அதை எடுத்து செய்தார். அதற்கு 3வது குஞ்சாலி வழக்காய் வந்தார். அவரும் அந்த பணியை மீண்டும் செய்து கொண்டிருந்தார். அவரும் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட போது ஒரு பாதிரியார் வந்து கேட்டார், இந்த 3வது குஞ்சாலி வழக்காய் இடத்திலே நீ திருச்செந்தூருக்கு வந்துடு, யாரெல்லாம் கூட்டு வந்துடு, நான் உனக்கு பாதுகாப்பு கொடுக்கிறேன், மரணத்தில் எல்லாம் ஆக்கியன்னு சொல்லும் போது இல்லை இறைவன் ஒருவர் தான் அடிப்படையில் அவர் சொல்லி அவர் உறுதியாக அந்த நேரத்திலே ஒரு பாறையை வைத்து கழுத்தை தனியாக உடலை தனியாக கட்டி அவர்கள் எடுத்தால் என்பது வரலாறு. இப்படி வழிநடையில் பார்ப்பதையானால் இஸ்லாமியர்கள் செய்த தியாகங்கள், உயிர் தியாகம் என்பது இருக்கிறதே, அது நிறைய இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்க முடியும். இப்படி நிறைய தியாகம் செய்திருக்கிறார்கள். இது ஒரு நிறைய வரலாறு சொல்லிக் கொண்டு போகலாம். அதை நம்ம பக்கத்தில் இருக்கக்கூடிய நம்ம தமிழ்நாட்டில் பார்க்கிறோம். இந்த கிழக்கு பகுதியில் இது மேற்கு பகுதியில் நம்முடைய பிரதமர் சிவமை எல்லாம் தெரியும். அங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் அங்க இருக்கக்கூடிய அந்த வரலாற்றை எல்லாம் நம்ம பார்ப்போம். ஏனால் அங்க திருப்பத்தூர்ல மருதுபாண்டி சகோதரர்கள் தெரியும். மருதுபாண்டி சகோதரர்கள் இவர்கள் வந்து சுதந்திரத்தான் போராட்டம் நமக்கு தெரியும். ஆனா இந்த சுதந்திர போராட்டத்தில் அவங்களுக்கு கீழே இருந்த அப்துல் ஷேக் ஹுசைன் என்பவர், அப்துல் ஷேக் ஹுசைன் இவர் அது கீழே இருந்து அவர் முழுமையாக பணி செய்தவர். இப்ப திருப்பத்தூருடைய இந்த கோட்டை வேவதை 3 மணிக்கு அந்த மருதுபாண்டி சகோதரர்கள் அந்த குடும்பத்திலே 500 பேர் பட்ட பகுதியில் தூக்கிவிடப்பட்டார்கள். பட்ட பகுதியில் தூக்கிவிடப்பட்டாங்க. ஆனால் அவருடைய சின்ன பையன் 15 வயசு பையன், அந்த பையனை தூக்கில போடல. அந்த பையனையும் அப்துல் ஷேக் ஹுசைன் 2 பேரும் தூக்கில போடல. 2 பேரும் தூக்கில போடாம அவங்க 2 பேரையும் இவங்க நாடு கடத்தணும், 5 பேர் தூக்கில கொல்லப்பட்டாங்க. இந்த 2 பேரும் தூக்கில போடாம இவங்களை நாடு கடத்த வேண்டும் அடிப்படையில் இந்த அவங்க 15 வயசு பையன் இந்த முத்து விடுது என்று அவருடைய பெயர் துரைசாமி இன்னும் முத்து விடுது. எனவே இந்த 2 பேரையும் சங்கிலியால் துணைத்து 2 பேரையும் ஒன்றாக வைத்து சங்கிலியால் துணைத்து தூத்துக்குடி வந்து ஒரு துறைமுகத்தை கப்பலில் ஏற்றி விட்டார்கள். கப்பல் எங்கு போகுது தெரியாது. கப்பலை ஏற்றி கொண்டு போனாங்க. கொண்டு போய் பினாங்கிலே இறக்கிவிட்டு அங்குள்ள சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டார்கள். முஸ்லிம் என்ற 20 ஷேக் அப்துல் ஷேக் ஹுசைன் அப்துல் என்று வரலாற்றில் எங்கேயும் பார்க்க முடியாது. எனவே இந்த சுதந்திர போராட்டத்தில் பங்கெடுத்தவர் திண்டுக்கல் மையமாக கொண்ட இந்த பகுதியில் மிகப்பெரிய சுதந்திர போராட்டத்தில் ஷேக் ஹுசைன் அப்துல் அவர்கள் அந்த பினாங்கிலே கொண்டு போய் இறக்கி சிறைச்சாலை அடைக்கப்பட்டார்கள். அடைக்கப்பட்ட இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சங்கிலி உடைக்கப்பட்டிருக்கிறது. அவர் சிறைச்சாலையில் அவர்கள் மரத்தலைக்கு போகணும், மனிதர்களுக்கு போகணும், தொழிலாளிக்கு போகணும். போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் அந்த சங்கிலியுடைய சத்தம் கேட்போம், சங்கிலியோட சத்தம் கேட்போம். அப்ப இவங்க யாரும் செய்யும் போது பேர் தெரியாது. அவர் சொல்லுவாங்களா இவர்கள் திரிஞர்கள். இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு அந்த வந்து திரிஞர் என்ற பெயர் இருக்கிறது. மலைக்காரர் யாரை திரிஞர்கள் தமிழர்களுக்கு சொல்லப்படும். ஏன்னா அந்த திரிஞர்கள் என்ற பெயர் வந்தது தான் பிடிக்கிறது. அந்த சங்கிலி கிளிங்கில் கேட்கும். அதெல்லாம் கிளிங்கில் என்ற பெயர் மக்களுக்கு வந்தது. எனவே அதற்கு பின்னால் சற்றேறக்கூடிய 15 வருடங்கள் அந்த சங்கிலியால் பிணைக்கப்பட்டு அந்த சிறைச்சாலையில் இருந்தார்கள் ஷேக் ஹுசைன் அப்துல் அவர்கள். அதற்கு பின்னால் அந்த வெள்ளைக்காரன் அங்கு சென்று பார்க்கக்கூடிய இந்த நேரத்தில் அப்ப கேட்டாங்க, மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து விடு, உன்னை விட்டு விடுகிறோம் கேட்கும் போது அவர் சொல்லிவிட்டார், இல்லை மன்னிப்பு கடிதம் கொடுக்க முடியாது, மன்னிப்பு கடிதம் கொடுக்க முடியாது, இப்படியே நாம் செத்து போனால் பரவாயில்லை என்று சொல்லிவிட்டார் ஷேக் அப்துல் ஹுசைன் அவர்கள். இப்படி நீண்ட பெரிய வரலாறு இருக்கிறது. இஸ்லாமிய மக்கள் சுதந்திரத்துக்காக வேண்டி, இந்த நாடு விடுதலை பெற என்பதற்காக வேண்டி தன்னுடைய உயிரையும் பொருளையும் ரத்தத்தையும் சிந்தி
கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வரலாறு ஒரு நாள் திரும்பும் என்பதிலே சந்தேகமில்லை. இன்ஷா அல்லாஹ் வரலாறு திரும்ப வரும். இந்தியா என்பது இருக்கிறது, அது இஸ்லாமியர்கள் அர்ப்பணித்த அந்த காரணத்தின் காரணமாகத்தான் இந்த நாடு விடுதலை பெற்றது என்பதை புரியக்கூடிய ஒரு காலகட்டம் கண்டிப்பாக வரும். மக்கள் புரிந்திருப்பார்கள். வரலாறு மீண்டும் எழுதப்படும். பள்ளிக்கூடங்களில் வரலாறுகள் சொல்லிக் கொடுக்கப்படக்கூடிய அந்த நாள் வெகு தூரம் இல்லை என்பதை எல்லாம் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு மக்களுடைய வரலாற்றிலே நாம் அது சம்பந்தமாக அந்த விஷயங்களை எல்லாம் சொல்லிக் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். இஸ்லாம் மக்களுடைய அந்த சோதனைகளை சொல்லிக் கொடுத்துக் கொண்டு இருக்க வேண்டும். அப்படி சொல்லிக் கொடுக்க வரக்கூடிய சமுதாயம் இருக்கிறது. சுதந்திரம் சம்பந்தமாக அத்தனை விலகிக் கொண்டு வருமையானால் மக்களுடைய தலைமுறை வரிசையாக அப்படி வறுமையானால் நம்முடைய அந்த தியாகம் வழங்கப்படாமல் கண்டிப்பாக இருக்க முடியும். எனவே அதன் அடிப்படையில் நாம் இந்த சுதந்திரத்தை பற்றி நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வரலாறு சமுதாயத்தை சொல்லிக் கொடுப்போம். இன்ஷா அல்லாஹ் இந்த வரலாறு நீண்ட நெடிய வரலாறு, அந்த வரலாறு கடைசி காலத்தில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதற்காக இன்ஷா அல்லாஹ் இந்த சொல்லுவதில் நம்ம ஒன்றுபடுகிறோம். அல்லாஹ் நம்முடைய இந்த முயற்சியை அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாக்கு நான் எல்லாருமே அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய கிருபையினால் நமது சென்ட்ரல் பஸ்ஸி தலைமையிலாம் மௌலானா மௌலவி மஹமூத் யாசின் அவர்கள் மிக அற்புதமான இப்போது நாம் தெரிந்து வைக்கக்கூடிய வரலாற்றை எல்லாம் பேசணும். அவர்கள் சொன்னது போல நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த இஸ்லாமிய வரலாறு இப்போது எங்கு கிடைக்கிறது என்று தெரியவில்லை. இன்ஷா அல்லாஹ் அது எங்கெல்லாம் கிடைக்கிறதோ அந்த புக்குகளை வாங்கி நம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த சுதந்திர போராட்டத்திற்கு இஸ்லாமியர்கள் எந்த அளவிற்கு பங்கு வகித்திருக்கிறார்கள் என்பதை நம்முடைய வரக்கூடிய சமுதாயத்திற்கு நான் சொல்லித்தர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அடுத்தபடியாக நன்றி உரை. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. புனிதமான ஒரு நிலையில் ஒரு சபையின் பிரமாணமை ஒன்றிணைந்திருக்கின்றான். இந்திய திருநாட்டின் 28வது சுதந்திர தினத்தை கொண்டாடுவதற்காக நாம் அனைவரும் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம். ஆரம்ப காலத்தில் டெல்லியின் செங்கோட்டையில், சென்னையின் தலைமைச் செயலகத்தில், கல்லூரிகளில், பள்ளிக்கூடங்களில் நடைபெற்றுக் கொண்டிருந்த இது போன்ற சுதந்திர தின நிகழ்வு தற்போது பள்ளி வாசல்களில், மதரசாக்களில், இஸ்லாமிய நிறுவனங்களில் நடைபெற துவங்கி இருக்கின்றது. அல்ஹம்துலில்லாஹ். எல்லாவற்றிற்கும் இறைவன் போதுமானவர். அல்லாஹ்வுடைய மாபெரும் உதவியை கொண்டு ராமநாதபுரம் பாரதிய நகர் முஸ்லிம் நல அறக்கட்டளை மற்றும் ராமநாதபுரம் வட்டார ஜமாத் உலமா சபை இணைந்து நடத்திய இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கிய ஹுசைன் கலீம் செயலாளர் பாரதிய நகர் முஸ்லிம் ஜமாத் அவர்களுக்கும் முன்னிலை வகித்த நகர ஜமாத் உலமா பெருமக்கள் அனைவருக்கும் பாரதிய நகர் முஸ்லிம் நல அறக்கட்டளையின் அத்தனை நிர்வாக பெருமக்களுக்கும் வரவேற்பை நிகழ்த்திய ஷேக் அப்துல்லா பொருளாளர் பாரதிய நகர் முஸ்லிம் ஜமாத் நல அறக்கட்டளை அவர்களுக்கும் தொகுப்பை வழங்கிய இந்த பள்ளியின் தலைமை இமாம் முகமது ரஃபீக் அவர்களுக்கும் ஆற்றுடைய மௌலவி சம்சுதீன் சித்தாரி அவர்களுக்கும் தேசிய கீதம் பாடிய மதரசாவின் மாணவர்களுக்கும் கவிதை பாடிய மௌலவி ஜக்கரியா யாசினி ஹஜரத் அவர்களுக்கும் மௌலவி ஹசன் யாசினி ஹஜரத் அவர்களுக்கும் கொடியேற்றி சிறப்பு செய்த இந்த பள்ளியின் மேனேஜிங் ட்ரஸ்டி பஷீர் அஹமது சாஹிப் அவர்களுக்கும் அழகான முறையில் மார்க்கத்தின் தகவல்களையும் இந்தியாவினுடைய வரலாறுகளையும் தெரிவித்த மௌலானா மௌலவி முகமது மௌலவி சித்திக் சிராஜி அவர்களுக்கும் இந்த சபை ஜஸாக்குமுல்லாஹு கைரன்
சிறந்த நன்றிகளை தெரிவித்தவர்களாக அவருடைய மாபெரும் பேரருளால் அதை முன்னாடி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் இறுதியாக உருவாக இருக்கின்ற இந்த பள்ளியின் இமாம் முஹம்மது அப்துல் காதர் மஹல்லி ஹஜ்ரத் அவர்களுக்கும் இந்த சபையின் சார்பாக ஜஸாக்குமுல்லாஹு கைரன் நன்றிகளை அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் இந்திய போராட்டத்தில் இஸ்லாமியர்களின் பங்கு என்ற ஒரு நிகழ்ச்சியை இந்தியாவிற்கும் இஸ்லாத்திற்கும் உண்டான தொடர்புகளை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இஸ்லாம் அடிப்படையிலேயே அடிமைத்துவத்திற்கு எதிரான மார்க்கம். இஸ்லாம் அடிப்படையிலேயே சுதந்திரத்திற்கான வேட்கை உடைய மார்க்கம். இஸ்லாத்தின் அடிப்படை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவே யாருக்கும் அடிமை இல்லை, இறைவன் மாத்திரம்தான் அத்தனை நபர்களுக்கும் முதலாளி என்பதை போதிக்கக்கூடிய மார்க்கம். எனவேதான் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹுவை தவிர யாருக்கும் அடிமை இல்லை என்பதை போதிப்பதற்காக அந்த அடிப்படையை இஸ்லாம் சொல்லித் தருவதன் அடிப்படையில் தான் அத்தனை இஸ்லாமியர்களும் சுதந்திர போராட்டத்தில் பங்கு கொண்டார். இஸ்லாத்திற்கும் சுதந்திரத்திற்கும் உண்டான தொடர்பு இதுதான். மார்க்கம் போதிக்கக்கூடிய லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் இறைவனை தவிர யாரும் இல்லை, அவன் மாத்திரம்தான் அத்தனை உலகத்தின் அத்தனை மனிதர்களுக்கும் அதிபதி என்பதை போதிப்பதற்காகத்தான் இஸ்லாமியர்கள் இந்திய சுதந்திர போராட்டத்தில் பங்கு பெற்றார்கள். அத்தனை உயிர்களையும் பொருட்களையும் தியாகம் செய்தார்கள் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இது போன்ற நிகழ்வுகள் மதரசாக்களில், பள்ளிவாசல்களில், இஸ்லாமிய நிறுவனங்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் வருடங்கள் இது போன்று இன்னும் மிகச் சிறப்பாக இது போன்ற நிகழ்வுகளை நடத்தி இஸ்லாமிய பெருமக்களுக்கு இதனுடைய வரலாறுகளை தெரிவிக்க வேண்டும். வரலாறுகள் அளிக்கப்பட்டால் மிக விரைவாக இஸ்லாமியர்கள் அழிக்கப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த நிலையில் வரலாறுகளை நாம் நினைவுபடுத்தி நம்முடைய சமுதாயத்திற்கு நினைவுபடுத்துகின்றோமோ அதன் அடிப்படையில் தான் இஸ்லாம் இறுதி வரை வேறொன்று இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் வல்ல இறைவன் இது போன்ற நிகழ்வுகளுக்கு நமக்கு ஒத்துழைப்பை தந்த அத்தனை ஜமாத்தார்கள், அத்தனை நிர்வாக பெருமக்கள், வட்டார ஜமாத்துல் உலமா சபை அனைவருக்கும் இறைவன் முழுமையான வரக்கத்துகளையும் அபிவிருத்திகளையும் நிறைவாக இன்னும் சமுதாயத்திற்காக சேவை செய்யக்கூடிய மனப்பான்மைகளையும் அதனுடைய தாக்கத்தையும் அல்லாஹ் வழங்குவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்துல் காதர் மஹல்லி எல்லாருக்கும் முயற்சி செஞ்ச நம்முடைய கோஸ்டல் கன்சல்டனுடைய இன்ஜினியரும் நம்மளுடைய நிர்வாக உறுப்பினர் நம்ம நவாஜி சைட் இன்ஜினியருக்கும் இந்த தருணத்தில் بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بسم الله الرحمن الرحيم. قل اعوذ بكلمات الذي خلق من شر ما خلق ومن شر النفاثات في العقد ومن شر حاسد اذا حسد. بسم الله الرحمن الرحيم. أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس. الحمد لله رب العالمين. اللهم صل على رسولك سيدنا نبينا وحبيبنا وشفيعنا محمد وبارك وسلم عليه. اللهم يا أول الأولين ويا آخر الآخرين يا ذا القوة المتين يا راحم المساكين يا أرحم الراحمين. اللهم اغفر لنا وارحمنا وأنت خير الغافرين. اللهم
பார்ப்பாளனே, யா அல்லாஹ், இதோ இங்கு கூடியிருக்கும் எங்கள் அனைவர்களது குற்றங்களையும் மன்னித்து நீ அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, வரலாறுகளை மறந்து நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இனி வரும் காலங்களில் வரலாறுகளை முழுமையாக தெரிந்து அறிந்து அதன் வழியில் வாழும் பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நீ தந்து அருள் புரிவாயாக. ரப்பே ரஹ்மானே, ஒரு மனிதர் இன்னொரு மனிதரை பார்த்து புன்னகை செய்வது, உன் சிரிப்பு சிரிப்பது கூட ஒரு தர்மம், மகிழ்ச்சி கொள்வது மருந்து என்று மாணவி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதற்கு இணங்க இந்த நாளில் எப்படி எல்லா தரப்பு மக்களையும் ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடு நீ வைத்தாயோ, இதுபோல் வாழ்நாள் முழுவதும் இந்த தேசத்தில் வாழும் எல்லா மனிதர்களும் மனித நேயத்தோடும் ஒற்றுமையோடு மகிழ்ச்சியோடு வாழும் பாக்கியத்தை ரப்பே எங்கள் அனைவர்களுக்கும் நீ தந்த அருள் புரிவாயாக. ரப்புல் ஆலமீனே, இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக தங்களது உயிரை பொருளை தியாகம் செய்த அத்தனை தியாகிகளும் உன்னுடைய அச்சத்தோடும் உன் ஆதரவோடும் இறுதி மூச்சு வரை அடக்கம் செய்யும் வரை அடக்கத்தோடு வாழ்ந்து காட்டினார்களே, அத்தகைய நல்லவர்களுடைய வாழ்க்கையை, அத்தகைய சீதேவிகளினுடைய தியாகிகளினுடைய சிறந்த எண்ணத்தையும் வீரத்தையும் நல்ல சிந்தனையையும் எங்களுக்கும் எங்களது சந்ததிகளுக்கும் நிரந்தரமாக நீ தந்து அருள் புரிவாயாக. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صل على النبي محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. சபையையும் அழைக்கின்ற இந்த இரண்டாவது நல அறக்கட்டளை சீன அபுல் ஜமாத்துடைய அனைத்து நிர்வாக பெருமக்களுக்கும் ஜமாத்தாளர்களுக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றியிலும் சலாத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா.